இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. இதை உண்மையாலுமே இந்த இறைவன் மீது அல்லது இயற்கை மீது அசைக்க முடியாத நம்பிக்கை உடையவர்களால் மட்டுமே உணர்ந்து கொள்ள முடியும். ஏன் இதை இப்படி சொல்லிட்டு ஆரம்பிக்கணும்? ஏன்னா மனிதனுக்கு மீறிய சக்தி அப்படிங்கிறது ஒன்று இந்த உலகத்திலே உண்டு அப்படிங்கிறத எத்தனை பேர் ஏற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல பெரிய வினா. இப்போ அதை ஏற்றுக்கொண்டவர்கள் அதற்கு பெயர் வைப்பது கடவுள் என்று பெயர் வைக்கிறார்கள். நம்மை மீறிய சக்தி, நமக்கு மிஞ்சிய சக்தி, மனிதனால் ஒரு ஆற்றலை கட்டுப்படுத்த முடியவில்லை அப்படிங்கும்போது அதற்கு பெயர் கடவுள் என்று நாம் வைத்திருக்கின்றோம். சில பேர் அதை இயற்கை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சூரிய பகவானை கடவுளாக வழிபடுவோம், வருண பகவானை கடவுளாக வழிபடுறோம், வாயு பகவானை கடவுளாக வழிபடுறோம். இதெல்லாம் தேவதைகளாக நாம் வழிபடுகின்றோம். இந்த மாதிரி ஒவ்வொரு சமயத்திலும் ஒவ்வொரு வகையில் அந்த வழிபாடுகள் இருக்கும். அப்படி தெய்வத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள், அதை ஒரு அறிவியலாக பார்க்கின்றவர்கள், நம்மை மீறிய சக்தி அப்படின்னு சொல்லும்போது அதையெல்லாம் இயற்கை என்று சொல்கிறார்கள். இப்போ மழை அதிகமாக பெய்கிறது, அப்போ அதற்கென்று ஒரு பெயர். காற்று அதிகமாக வீசுகிறது, அதற்குன்னு ஒரு பெயர். இந்த மாதிரி காற்றுக்கு, மழைக்கு, வெயிலுக்கு எல்லாத்துக்கும் பெயர் வைத்து அதை இயற்கையோட செயல் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இது எல்லாம் நம்மை மீறிய சக்தி, உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்மை மீறிய சக்தி, இந்த இயற்கையிலேயே நம்மை மீறிய சக்தி ஏகப்பட்டது இருக்குது. அப்படிங்கும்போது நம் வாழ்க்கையிலே அந்த சக்தியுடைய தாக்கம் இருக்குமா இருக்காதா? மனதார கேட்டு பாருங்களேன். உங்கள் வாழ்க்கையில் நிகழக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னாடியும் அந்த நம்மை மீறிய சக்தியான தெய்வத்தினுடைய அந்த ஒரு அரவணைப்போ அல்லது அதனுடைய ஒரு தாக்கமோ இருக்குமா இருக்காதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். இந்த உடலிலே கூட பஞ்சபூதங்களுடைய தாக்கம் அப்படிங்கிறது எப்பவும் இருக்கும். சீதோஷண நிலை குளிராக மாறுகிறது, வெப்பம் குறைகிறதுனா நம்ம உடல் அதற்கு தகுந்த மாதிரி மாறும். அப்போ அந்த தாக்கமானது உடலிலே எதிரொலிக்கின்றது. இது பஞ்சபூதத்திலே ஒரு மாற்றம் நிகழும் போதும் கூட இவ்வாறு மாறுதல் நம் உடலில் ஏற்படுகிறது என்றால், சீதோஷண நிலை மட்டுமல்லாமல் நம்மை மீறிய சக்தி நம்மையும் ஆட்கொள்கிறது என்பதுதான் உண்மை. நம்மையும் வழிநடத்துகிறது அப்படிங்கிறது தான் நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இருக்கின்ற உண்மை. சிலருக்கு அதீதமாக கற்பனை வளத்தை இறைவன் கொடுத்து விடுகின்றார். சிலருக்கு யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளக்கூடிய தன்மையை கொடுத்து விடுகின்றார். ஆனால் சிலருக்கோ எதற்கெடுத்தாலும் கேள்வி கேட்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கின்றார். இதில் கேள்வி தொடர்ந்து கேட்பவர்கள் உண்மையாகவே அறிவாளிகள் தான், இல்லை என்றெல்லாம் கூறவில்லை. ஆனால் அந்த கேள்விக்கான விடையை அவர்கள் தேடுவதில்லை. மாறாக ஒரு விஷயத்தை அப்படியே என்ன சொல்கிறது அப்படின்னா, ஒரு டாமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆங்கிலத்தில், அதை புறம் தள்ளக்கூடிய வகையிலே கேள்விக்கணைகளை மட்டும் தொடர்ந்து எழுப்பி கொண்டிருப்பார்கள். அதற்கான விடையை அவர்களும் தேட மாட்டார்கள். மற்றவர்களிடம் அந்த வினாவை மட்டும் ஏற்படுத்தி அவர்கள் சொல்கின்ற விளக்கத்தையும் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி சில பேர் இருப்பாங்க. நம்மதிலே நிறைய பேர் இருக்காங்கல்ல, ஒரு நம்பிக்கையை மட்டும் கேள்வி எழுப்பி கொண்டே இதெல்லாம் போய் இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு. மூட நம்பிக்கைகள் இருக்கின்றன, இல்லை என்றெல்லாம் சொல்லவே இல்லை. எல்லா இடத்திலும் இருக்கின்றன. எல்லா நம்பிக்கைகளிலும் மூட நம்பிக்கையும் இருக்கின்றன. சமமாக கேள்வி கேட்கக்கூடிய தன்மை ஒருவனுக்கு இருக்கிறது அப்படிங்கும்போது தான் அவன்தான் உயர்ந்தவனாகின்றான், அவன்தான் ஒரு உயர்ந்த நிலையை அடைகின்றான். சித்தர்களும் அப்படித்தானே பல குழப்பமான கேள்விகளுக்கு கேள்வி எழுப்பி அதற்கான விடையை அவர்கள் தேடி கண்டுபிடித்தார்கள். அவர்கள் வாழ்க்கையிலே உணர்ந்தார்கள், உயர்ந்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் இந்த அதீத சக்தி மனிதனை எந்த அளவுக்கு கொண்டு போகும் என்றால், வாழ்க்கையிலே வெற்றி அப்படின்னா என்னங்கிறத ருசிக்கக்கூடிய வகையிலே கொண்டு போகும். இந்த கேள்வி கேட்கக்கூடிய தன்மை மிக உயரியது. இங்கே யாருக்கும் அதற்கு பதில் சொல்வதற்கு அருகதை இல்லை. ஏன்னா நிறைய பேருக்கு அதற்கான விடையும் தெரிவது இல்லை. அதற்காக குழப்பமாக ஏதேனும் பதிலை சொல்லி தப்பித்து விடுவார்கள். அது நமக்கும் பொருந்தும். அப்போ அதற்கான விடையை எப்படித்தான் அறிந்து கொள்வது? நாம் சொன்னால் இறைவனிடம் கேட்க வேண்டும் என்று சொல்வோம். சில பேர் இயற்கையிடம் கேட்க வேண்டும் என்று சொல்வார்கள். இயற்கை நம்முடன் பேசுமா? இறைவன் நம்முடன் பேசுவாரா? கண்டிப்பாக பேசுவார். கண்டிப்பாக இயற்கை நம்மிடம் பேசும்.
அது நிறைய பேரில் நீங்களும் ஒருத்தராக இருக்கலாம். இயற்கை பேசியதை கேட்டவராக இருக்கலாம், இறைவன் பேசியதை கேட்டதாக இருக்கலாம், அசரீரி பேசியதை கேட்டதாக இருக்கலாம். அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். அப்படி இருந்தால் கண்டிப்பாக நமக்கெல்லாம் தெரிந்திருக்கும் நம்மை மீறிய சக்தி ஒன்று உண்டு அப்படிங்கிறது. இதை கேட்டோம் அப்படின்னா அடுத்த வினா வருவது என்றால், ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் ஒவ்வொரு மாதிரி இருப்பதற்கான காரணம் என்னவோ அப்படிங்கிற கேள்வி வரும். நமது மார்க்கத்திலே தெளிவான விளக்கமானது அதிலே கொடுக்கப்பட்டிருக்கும். அவரவர் செய்கின்ற கர்மா என்று சொல்லப்படக்கூடிய வினைகளுக்கு ஏற்றவாறே அவனது வாழ்க்கையும் அமைகிறது. தற்கால வாழ்க்கையும் அமையும், பிற ஜென்மம் அப்படிங்கிறதும் அமையும் அப்படின்னு சொல்கிறது. நம்ம இப்போ கண்கூடாக பார்க்குறோம், சில பேர்லாம் ரொம்ப கொடூரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், மனித நேயமே இல்லாத வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பார்கள். ஒரு மனிதனை, சக மனிதனை ஒரு மனிதனாக மதிக்கக்கூடிய தன்மை இல்லாத அளவுக்கு கொடூரமாக நடத்துவார்கள். அவருக்கான தண்டனை இந்த ஜென்மத்தில் கொடுத்தால் போதாது அப்படிங்கிற நிலை வரும்போது அடுத்த ஜென்மத்திலும் அவருக்கான அந்த கஷ்டங்கள், அந்த வினைகள் தொடர்ந்து வருகின்றன. அதனாலே ஒவ்வொரு விதத்திலே மனிதர்கள் கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவோம். சில பேர் நல்லவங்க தான் கஷ்டப்படுறோம், கெட்டவங்களாம் நல்லா வாழ்கிறாங்க அப்படின்னா நம்ம பார்வைக்கு அது அவங்க கெட்டவங்க நல்லவங்களாக இருக்காங்க. அவங்க செய்த வினை, அவங்க செய்த கர்மா அவங்களுக்கு தான் தெரியும். அவங்களுக்குமே சில விஷயங்கள் தெரியாது முன் ஜென்மத்தில் செஞ்சது. அதனால தான் சொல்லுறது, நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காதீங்க. நம்ம மீறிய சக்தி ஒன்று உண்டு. அந்த சக்தியானது நாம் என்ன செய்தோமோ அதை நமக்கு திருப்பி கொடுத்தே தீரும். அதனால் நம்ம நல்லதை செய்வோம். எந்த காலத்திலும் நாம் நல்லதை செய்வோம். பிறருக்கு எக்காலத்திலும் துன்பம் இழைக்க வேண்டும் என்று நினைத்து கூட பார்த்து விடக்கூடாது. அந்த அதீத சக்தி நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதை கொண்டு வந்து சேர்க்கும். அது இயற்கை என்றாலும் சரி, இறைவன் என்றாலும் சரி. வினை விதைத்தவன் வினை அறுப்பான். அப்போ நீ என்ன செய்தியோ அதுதான் உனக்கு வரும். அப்போ ஒரு வினையை ஆற்றுவதற்கு முன் பல ஆயிரம் முறை யோசித்து விட்டு செய்யுங்கள். அதுவும் பிறருக்கு கெடுதல் ஏற்பட போவதாக நீங்கள் உணர்ந்தீர்கள் என்றால் முடிந்த அளவுக்கு தவிர்த்து விடுங்கள். ஏன்னா நீங்கள் இப்பொழுது செய்கின்ற வினையானது பெரிதொரு காலத்திலே வரும், அது மீண்டும் வரும். அது பூமராங் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி செய்தது நம்மை மீண்டு அடையும். அப்போ மனம் வருத்தப்படுவோம், என்னடா அது ஆண்டவன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறானே அப்படின்னு. நிஜமாக ஆண்டவன் தான் அந்த கஷ்டத்தை கொடுத்தானா யோசித்து பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் இல்லையா? நாம் செய்தது நமக்கு வந்தது. அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குதான்னு யோசிச்சு பாருங்கள். நம்ம செஞ்சுருப்போம், அது திருப்பி வந்திருக்கும். ஒரு சின்ன தவறு செஞ்சுருப்போம், அதே தவறு நம்ம வாழ்க்கையில் நடக்கும். ஒரு சின்ன தர்மம் செஞ்சுருப்போம், அந்த தர்மமானது பல மடங்கு பெரிதாக நம்மிடம் சேர்ந்திருக்கும். அப்போ நாம் செய்கின்ற வினையெல்லாம் கணக்கு போட்டு வைக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு வச்சுக்கலாம், ஒரு ஆற்றல் அப்படின்னு வச்சுக்கலாம், இயற்கை அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்கள் என்ன பேர் வச்சாலும் சரி, நமக்கு மீறிய சக்தி அப்படிங்கிறது ஒன்று உண்டு. அந்த மீறிய சக்தி வெளியே மட்டும் கிடையாது, நம்முள்ளும் இருக்கிறது. ஒரு மனிதனின் முயற்சிக்கு தகுந்த பலனை கொடுக்க வேண்டுமென்றால் நம்முள் இருக்கின்ற அந்த அதீத சக்தி வெளிப்பட்டால்தான் அது சாத்தியம். நம்முள் உறங்கி கொண்டிருக்கின்ற அந்த சக்தியானது வெளிப்பட்டால்தான் இப்போ நம்ம சொல்கிற விஷயங்கள் எல்லாம் சாத்தியமாகும். அப்போ உன்னுள் இருக்கின்ற அந்த அதீத சக்தியை, நம்மை மிஞ்சிய சக்தி, நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, நமக்கு இவ்வளோதான் சக்தி அப்படின்னு, அதெல்லாம் கிடையாது. அதை தாண்டிய ஒரு அணுகுண்டு போல ஒரு சக்தியானது உள்ளே இருக்கிறது. அந்த சக்தியானது வெளிப்பட வேண்டுமென்றால், அந்த சக்தியானது வெளிப்பட வேண்டுமென்றால் அணுவுக்குள் அந்த இயக்கம் ஆரம்பிப்பது போல, அந்த செயல்பாடு வீரியமாவது போல நம் மனதிற்குள்ளே ஒரு தாகமானது ஏற்பட்டு கொண்டே இருந்தது என்றால் நம்முள் இருக்கின்ற அந்த அதீத சக்தியானது வெளிப்படும். வெளிப்படுவதன் காரணமாக உங்கள் முன்னேற்றம் தடையில்லாமல் நிகழ்ந்து கொண்டிருக்கும். அப்படிங்கிறது தாங்க உண்மையான விஷயம். அப்போ நம்மை மீறிய சக்தி ஒன்று உள்ளது அப்படின்னு நம்பினோன்னா அது உள்ளேயும் இருக்கிறது, வெளியேயும் இருக்கிறது. வெளியே இயற்கையாக பார்க்கின்றோம், உள்ளே உயிராக பார்க்கின்றோம். அந்த உயிர் விலை மதிப்பற்றது, அதே போல எல்லை இல்லாதது, அதீத ஆற்றலுடையது. அது நமக்குள் இருக்கின்ற செய்கின்ற மாயாஜாலங்கள் ஏராளம் ஏராளம். அதையெல்லாம் படிப்படியாக உணரும் போது உள்ளிருக்கின்ற உயிரின் வாயிலாக இறைவனை உணர முடியும். இறைவனை உணர முடியும். இந்த தாற்பயம் அறிந்தவர்கள்தான் ஞானிகளாக வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். இதை நமக்கு எடுத்து சொல்லியும் இருக்கிறார்கள். நாம் அதன் வழியாக பல முயற்சிகளை செய்தால் ஒழிய நம்மால் இறைவனை உணர்ந்து கொள்ள முடியாது. மாறாக இறைவன் எங்கே இருக்கிறான், இறைவன் எங்கே இருக்கிறான் என்று வினா எழுப்பிக் கொண்டே இருப்போமே தவிர அதற்கான விடையை காண்பதற்கு ஒரு பொழுதும் முயற்சி செய்யாத மூடர்களாகவே இருந்து விடுவோம். தொடர்ந்து பக்தி செய்வதன் காரணமாக, அன்பாக இருப்பதன் காரணமாக, குலதெய்வத்தின் பெயரை சொல்லி அன்னதானங்கள் செய்வதன் மூலமாக, தான தர்மங்கள் செய்வதன் மூலமாக,
அந்த குலதெய்வத்தோட அருளை எளிதில் பெற்றலாம், தொடர்ந்து வழிபாடு செய்வதன் மூலமாக கூட. ஆனால் இந்த குலதெய்வ சாபம்னு ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. அந்த குலதெய்வ சாபம் உடனே ஒருத்தருக்கு வந்துருமா அப்படின்னா கிடையாது. குலதெய்வம் தனது வம்சத்தில் வருகின்ற எல்லாத்தையும் தன்னோட குழந்தைகளாக பேரப்பிள்ளைகளாக பார்ப்பதன் காரணமாக அவ்வளவு சீக்கிரம் ஒருத்தர் மீது குலதெய்வத்திற்கு வெறுப்பு வராது. அதையும் மீறி அந்த குலதெய்வ சாபம் வந்து சேர்கிறது அப்படின்னா எதனால் அப்படின்னு பார்த்தா ஒரு சில காரணிகள் அதில் இருக்கத்தான் செய்கிறது. அதில் ஒன்று, குலதெய்வ ஆலயத்தை பராமரிக்காமல் அந்த குலதெய்வ ஆலயம் இடிஞ்சு போயிடும், சதஞ்சு போயிடும். அதில் கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான பங்காளிகள் இருந்தாலும் சரி, இல்லை 1-2 பங்காளிகள் இருந்தாலும் சரி, அதை முடிஞ்ச அளவுக்கு ஒரு கீத்து கொட்டகனாச்சும் போட்டு நலையாமல் வச்சுருக்கணும். அந்த கோவில் பாலடைந்து விடுகிறது, அழிந்து போய் விடுகிறது. அப்படிங்கும்போது அந்த தெய்வத்தோடைய அந்த மனக்குறை அப்படிங்கிறது தான் அந்த சாபமாக வருது அப்படிங்கிறாங்க. மனக்குறை, அவ்வளவுதான். சரி, வேறு எந்த விதத்தில் வரும் அப்படின்னா, ஒரு குலதெய்வத்தோட வழிபாடு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை தடுக்கும் விதமாக அல்லது அதை கெடுக்கும் விதமாக யாராலும் செயல்பட்டார்களேயானால் அவர்களுக்கு அந்த மனக்குறையானது ஏற்படுகிறது. இந்த சாபம்னு சொல்லக்கூடிய விஷயமானது தேடி வருகிறது. ஏன்னா குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது தெய்வத்திற்கான வழிபாடு மட்டுமல்ல, சொந்த பந்தங்கள் எல்லாம் கூடி சந்தோஷமாக இருப்பதற்கான ஒரு இடமும் கூட. அந்த சந்தோஷத்தை கெடுக்க யாராவது முற்படுகிறார்கள் அப்படின்னா அந்த ஒரு சின்ன மன வருத்தம் அந்த இடத்துல ஏற்படுது இல்லையா, அது தெய்வத்தை பொறுத்தளவு சாபமாக நாம் கருதி கொள்கின்றோம். அந்த சாபமானது வந்து சேர்கிறது அப்படின்ட்டு. அதே போல் இந்த ஒரு இடத்துல சாமி இருக்குது, நம்மளால் தொடர்ந்து போய் வழிபட முடியல அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, அங்கேருந்து பிடிமண் எடுத்துக்கொண்டு போய் இன்னொரு இடத்துல வச்சு சாமியை வழிபாடு செய்கிறோம். அது சரியா அப்படின்னா ரொம்ப சரி. நம்மளால் அலைய முடியலன்னா பிடிமண் எடுத்து கொண்டு வந்து வைக்கக்கூடிய அந்த வழிபாடு முறை அப்படிங்கிறது இருக்குது. அதை தொடர்ந்து வழிபடணும். பிடிமண் எடுத்து கொண்டு வந்துட்டாலும் நம்மளோட வழிபாட்டு முறையை கடைபிடித்து வழிபடணும். அதே போல் எங்கேருந்து பிடிமண் எடுத்துகிட்டு வந்தீங்களோ அந்த இடத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு வருடத்திற்கு ஒரு முறையோ 2 வருடத்திற்கு ஒரு முறையோ நேரம் கிடைக்கும் போது அங்கே போயிட்டு வந்துடுறது அப்படிங்கிறது தான் சிறப்பு அப்படிங்கிறதையும் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா அந்த வழிபாட்டு முறை ரொம்பவே முக்கியமானது. அதே போல் அந்த வம்சத்தில் பிறந்த குழந்தைகள், பெண் குழந்தைகளை அவமதிக்கக்கூடாது. இதில் ஒரு குலத்தில் ஒரு குலதெய்வத்துக்கு வாரிசாக வர்ற பெண் குழந்தைகளை ஆலயத்திலோ அல்லது வேறு யாருமோ அவமதித்து விடக்கூடாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. இது எல்லாம் தான் அந்த மனக்குறையாக சாபமாக சேர்கிறது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அப்போ தொடர் வழிபாடு செஞ்சிடணும், வழிபாட்டை தடுக்கக்கூடாது. அந்த ஆலயங்கள் இடிந்து போவது, அதை பராமரிப்பில்லாமல் வைத்து கொள்வது, அல்லது அந்த குலதெய்வத்தை நிந்தித்து பேசுதல், தவறாக பேசுதல், இதெல்லாம் தான் குலதெய்வ சாபத்தை உண்டாக்கிறது. அந்த சாபம் உண்டாயிடுச்சு அப்படின்னு பார்த்தா அதனுடைய விபரீதமான விஷயங்கள் நிறையா நிகழ ஆரம்பிக்கும். குடும்பத்தில் நிம்மதி இருக்காது, குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் தொடர்ந்து உண்டாகிட்டே இருக்கும். அதே போல் தொடர் விபத்துகள், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அறிகுறிகள் காட்டிக்கிட்டே இருக்குன்னா குலதெய்வத்தோட அருள் அங்கே இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அந்த சாபம் தீரணும் அப்படின்னு நினச்சோன்னா பரிகாரமாக நிறைய அதை செய்யணும் இதை செய்யணும்னு இல்லை, தொடர்ந்து குலதெய்வத்திற்கு போய் விலக்கேற்றுங்க. மனசார மன்னிப்பு கேட்டு அந்த ஆலயத்தோட வழிபாட்டை உறுதி செய்து விட்டீர்கள் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த கருணை பார்வையை உங்களால் பெற முடியும். அதுதான் உங்கள் வம்ச விருத்திக்கு வழிவகுக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சியை உண்டாக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீர்கள் நண்பர்களே. யோசிச்சு பாருங்கள், குலதெய்வம் உங்கள் வம்சத்தை விருத்தியாக்குகிறது, வம்சத்தை அமைதியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல செல்வ செழிப்புடனும் வாழ வைக்கிறார்கள். அப்படிங்கும்போது அவர்களுக்கான முறையான வழிபாட்டு முறைகளை கடைபிடித்து வருடம் ஒரு முறையாவது பூஜை கொடுத்து விட வேண்டும். அது எப்போவுமே தடைபடாமல் பார்த்துக்கிறது அந்த குலத்தில் வந்த ஒவ்வொருத்தரோட பொறுப்பும் கூட அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்குங்க. மறக்காமல் இந்த பதிவு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.